பவுலும் சீலாவும் நடு இரவிலே சிறைச்சாலையில் உட்கார்ந்து கர்த்தரை துதித்து பாடி ஜெபிச்சார்களாம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பவுலையும் சீலாவையும் ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. எதுக்கு, என்ன தப்பு பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணலை. இயேசுவை பற்றி ஜனங்களுக்கு சொல்லி, இயேசுவுக்கு பற்றி ஜனங்களுக்கு சொன்னது மாத்திரம் இல்லாமல் ஜனங்களுக்கு நல்லது பண்ணிட்டாங்க. நல்லது பண்ணதுனால சில மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க பாருங்க, இவங்களை பிடிச்சு அடித்து சட்டையை கிழிச்சு இவங்களை கொண்டு போய் மரத்தில் கட்டி இவங்களை கொண்டு போய் சிறைச்சாலையில் வச்சு காவல் படுத்தும்படியாக ஆட்களையும் வச்சு பயங்கர சித்திரவதை பண்ணுறாங்க. அப்போ பவுலும் சீலாவும் அவங்க கூட சண்டைக்கு போகலை. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, நடு இரவில் எழுந்திருச்சு ஆண்டவர் அப்படியே துதிச்சு மகிமைப்படுத்தி ஜெபம் பண்ணி கர்த்தர் அப்படியே மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிற பொழுது வேதம் சொல்லுது, ஒரு நொடியில் அந்த இடம் அசையத்தக்கதாக தேவ பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கி வந்துச்சான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டோடைய பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கின உடனே அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டதாம், அவங்க சங்கிலிகள் எல்லாம் கழட்டப்பட்டதாம், அவங்க சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டதா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தங்க, நமக்காக யுத்தம் பண்றதுக்கு யாரும் கிடையாது, நமக்காக பேசுறதுக்கு யாரும் கிடையாது, பவுலும் சீலாவும் நல்லவங்கன்னு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. ஆனா பவுலும் சீலாவும் அதை குறித்து கவலையும் படலை. அவங்க என்ன பண்றாங்க பாருங்க, தேவனை துதித்து மகிமைப்படுத்தி உயர்த்தினாங்க. என்ன அர்த்தம், இங்கே 2-3 பேர்கள் என் நாமத்து நிமித்தம் ஒருமித்து கூடுகிறீர்களோ அந்த மத்தியில் நான் இருப்பேன்னு இயேசு சொல்லி இருக்கிறார்ல. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வீட்டுக்குள்ள இயேசு வருவார். நீங்க நல்ல ஜெபம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை உயர்த்தி துதித்து பாடி ஜெபிக்கும் பொழுது உங்க வீட்டுக்குள்ள ஒரு நிமிடத்தில் அவருடைய பிரசனம் இறங்கி வரும் பொழுது அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா கட்டுகளையும் கர்த்தர் உடைப்பார் பாருங்க. ஒரு புதிய ஒரு காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில் கட்டளையிடுவார். இதுவரைக்கும் எந்த மனுஷங்களாலும் செய்ய முடியாத காரியத்தை கூட நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நல்லா ஜெபம் பண்ணி ஆண்டவரை துதித்து பாடுகிற பொழுது அவருடைய பிரசன்னம் உங்க மேல இறங்குகிற பொழுது அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெரிய விடுதலையை தேவன் தர வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன கட்டி வச்சாலும் சரி, என்ன எத்தனை பேர் அடித்தாலும் சரி, எத்தனை பேர் காவல் காத்தவங்களை கட்டி வச்சாலும் நீங்க ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்க. ஏன்னா நீங்க துதிக்க 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 உங்க மேல தேவ பிரசனம் இறங்கி வரும். தேவ பிரசனம் இறங்கி வந்துச்சுனாலே உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா கட்டுகளையும் கர்த்தர் உடைச்சு போடுவாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? அவருடைய பிரசனம் வருகிற பொழுது கர்த்தர் கட்டுகளை உடைக்கிறாரு. அவருடைய சமூகத்தில் அவருடைய பிரசனம் நிறைஞ்சிருக்குமா? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய பிரசனத்துக்குள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற இடத்துல தேவ பிரசனம் சூழ்ந்து இருக்குது. அதை உங்களுடைய மாம்ச கண்களால் உங்களால் பார்க்க முடியாது. ஆனால் உங்கள் விசுவாச கண்களை திறந்து பாருங்கள். உங்களை சுற்றிலுமாய் தேவ பிரசனம் சூழ்ந்து இருக்கிறது. அந்த பிரசனத்தை அப்படி அனுபவிங்க. நீங்கள் சொல்லுங்கள், நான் அவருடைய பிரசனத்திற்குள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவருடைய பிரசனம் என் மேலே இருக்கு. அவர் என்னை நிரப்பிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே மனசுக்குள்ளே சொல்லி சொல்லி அவர் என்னை நிரப்புறாரு. அவர் என்னை நிரப்பிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் என்னை நிரப்ப 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 எப்பேற்பட்ட வியாதிகளும் என்னை விட்டு விலகி ஓடும். அவர் என்னை நிரப்ப 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 எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் என்னுடைய குடும்பத்தை விட்டு விலகி ஓடும். காரணம், என்னுடைய மேலே கர்த்தர் பிரசன்னத்தை வச்சிருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை என்ன இருந்தாலும் நீங்கள் சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்கிறது. ஏன் பாஸ்டர் சர்ச்சுக்கு வரணும்? ஏன்னா நீங்கள் தேவ சமூகத்தில் வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பிரசன்னத்தினால் நிரப்புவார். ஃபாதருடைய சர்ச்சுக்கு ஒரு நாள் போனப்போ ஒரு மீட்டிங், பாஸ்டர்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு போயிருந்தோம். அப்போ அவங்க ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தாங்க. என்னென்னா, நீங்கள் ப்ரேயர் முடிச்சுட்டு வீணான நியாயத்தை பேசாமல்
இந்த பிரசனத்தோட வீட்டுக்கு போங்க. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் வீணான நாயத்தை பேசிட்டீங்க அப்படின்னா, உங்கள் மைண்டு மாறிடுச்சு அப்படின்னா, நீங்கள் உங்கள் பிரசனத்தை இழந்துருவீங்க. நீங்கள் ஒரு வேளை அந்த பிரசனத்தை அப்படியே காத்துக்கிட்டு அப்படியே நீங்கள் எதுவும் பேசாமல் தேவனுக்குள்ளே இருந்து அந்த பிரசனத்தை அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் அந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் நேரம் நீங்கள் நின்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா, இங்கே இருக்கிற அந்த பிரசனம் அந்த இடத்துல வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் வீணான நான் இதை பேசவே கூடாது சர்ச்சுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு. ஆமேன்னு சொல்லுங்க பாரு. சில பேர் சர்ச்சுக்குள்ளே பேசுனா ஆண்டவர் கேட்டுருவாராம், வெளியில் போய் தான் பேசுவாங்க. ஆண்டவர் சொல்கிறார், எப்பா உன் பிரசனத்தை நீ எவ்வளவு காத்துக்கொள்கிறையோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் தேவனுடைய பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். அவருடைய பிரசனம் தான் அவருடைய சமூகம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நான் அவருடைய பிரசனத்தை அனுபவிக்க வந்திருக்கிறேன். இந்த சர்ச்சுக்கு நான் வந்ததுக்கு காரணம் எனக்கு அவருடைய பிரசனம் வேணும். எத்தனை பேர் அதை சொல்கிறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் அவருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தில் ஒரு மனுஷன் தங்கி இருக்கிறப்ப அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறவனாக இருக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன்னு சொல்லுங்களே. ஒரு மரம் எப்படி வேர் விட்டு படறி போய் நிற்குதோ அந்த மாதிரி தேவ சமூகத்தில் ஒரு மனுஷன் தங்கி இருக்கிறப்ப வேறு விட்டவனாக இருக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்களே, ஒரு மரம் வேறு விட்டதுக்கப்புறம் கனி கொடுக்குமா, இல்லை கனி கொடுத்ததுக்கப்புறம் வேறு விடுமா? வேறு விட்டதுக்கப்புறம் தான் கனி கொடுக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் நம்ம நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரணும்னு நினைக்கிறோம். ஆனால் நாம் அவருடைய சமூகத்தில் தங்கி இருக்கிறத விட்டுறோம். ஆண்டவர் என்ன சொல்லி தர்றாருன்னா, ஒரு மரம் வேறு எவ்வளவு விடுதோ அவ்வளவு கனிகள் அது கொடுக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மரம் எவ்வளவு வேர் விடுதோ அவ்வளவு கனி கொடுக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு மனுஷன் அவருடைய பிரசன்னத்துக்குள்ள மூழ்கி வேர் விட வேர் விட வேர் விட அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வருது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு மரத்துக்கு வேர் எவ்வளவு முக்கியமோ அதுபோல் ஒரு மனுஷனுக்கு அவருடைய சமூகம் ரொம்ப முக்கியம். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த மரத்துக்கு அதோட வேறு பாருங்கள் எவ்வளோ தூரம் படறி இருக்கு. வெளியில் இருக்கிற மரத்தை நம்ம பார்க்குறோம், வெளியில் இருக்கிற மரம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது, உள்ளே இருக்கிற வேறு நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த மரத்துக்குடைய உள்ள வேறு இருக்கிறப்ப நம்ம இந்த மரம் வேறு இல்லாத மரம்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இது இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் அதோட வேறு தான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு தூரம் ஒரு மரம் வளர்ந்ததுக்கு காரணம் வேறு. அதே மாதிரி தான் ஒரு மனுஷன் தேவ சமூகத்திற்குள்ள காத்திருந்து 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 அவன் வேர் விட்டு வேர் விட்டு வேர் விட்டு பூத்து காய்த்து கனித்து அவன் பெருகி 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 தான் ஆசீர்வாதத்தை வாங்குறான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மரம் வேற விடாமல் கனியை கொடுக்கவே முடியாது. அதே போல் ஒரு மனுஷன் சமூகத்திற்கு வராமல் ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. அதனால தான் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் நமக்கு இப்படி சொல்லி தருது பாருங்க. அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவருக்குள் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு
நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதில் பெருகுவீர்களாக. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும். வேர் கொள்றதுனா என்ன? அவர் சமூகத்தில் காத்திருக்கிறது. பிரசனம் தான் பசியாற்றும் உணவு, வசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். வசனம் தான் பசியாற்றும் உணவு, உங்க பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் மீட்புமானி, நீரே என் ஜீவனின். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ அந்த ஒரு மரம் பாருங்க, இந்த மரம் இப்ப காத்தடிச்சா விழுகுமா? சொல்லுங்க. இந்த மரம் இப்ப காத்தடிச்சா விழுமா? ஏன் விழாது? யாராச்சும் மரத்தை பின்னாடி நின்று தாங்குறாங்களா? இல்லை யாராச்சும் அதுக்கு பின்னாடி குச்சி கிச்சி வச்சு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா? கிடையாது. இவ்வளோ பெரிய மரம் எவ்வளோ காத்தடிச்சாலும் நிற்குது. எப்படி நிற்குது? அது தானா நிற்கல, அது வேறு எவ்வளவு தூரம் விட்டு போய் படர்ந்து இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த மரத்தினுடைய ஸ்ட்ராங்கும் உறுதியும் நிலையா இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்கணும்னா இப்படி அவன் வேறு விட்டவனா இருக்கணும். அவன் வேறு விடணும்னா என்ன பண்ணணும்? அவன் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பொழுது நாம் அவருக்குள் வேறு விடுகிறவர்களா இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. நானும் அபிஷேக ஒளிவமர ஆலயத்தில் நடப்பட்டவர், சமூகத்தில் வாழ்கிறவர், அன்பையே தேடுபவன். நானும் அபிஷேக ஒளி. சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேக ஒளிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவர், சமூகத்தில் வாழ்கிறவர், அன்பையே நம்புபவன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மரம் வேரை பிடிக்கல, வேறு தான் மரத்தை பிடிக்குது. சொல்லுங்க. மரம் வேரை பிடிக்கல, வேறு தான் மரத்தை பிடிச்சு நின்றுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் உறுதியாய் நிற்கிறப்ப நாம அவர் அல்ல, அவர் நம்மளை பிடிப்பாரு. ஆமென் சொல்லுங்க. அதனால தான் ஏசாயா புஸ்தகத்தில் இப்படி சொல்லப்பட்டது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து. ஒரு மனுஷன் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறான்னா நாம நினைச்சது கூடாது, இவன் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டே இருக்கிறான் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, அவன் எவ்வளோ வருஷம் காத்திருக்கிறானோ அவ்வளோ வருஷம் அவன் வேறு விட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் ஸ்ட்ராங் ஆகிறான், ஸ்ட்ராங் ஆகிறான். இப்படி ஸ்ட்ராங் ஆக்குறது கர்த்தர் எதற்காகனா, நான் நிறைய கனிகளை கொடுக்கும்படியாக என்னை இவ்வளவு ஸ்ட்ராங்காக கர்த்தர் கொண்டு போய்கிட்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நானும் அபிஷேக ஒளிவமர ஆலயத்தில் நான். எத்தனை பேர் சொல்றீங்க நீங்க காத்திருக்கிறீங்களா? நீங்க ஒரு மரம், உங்க வேர் அவருடைய சமூகத்தில் படறிக்கொண்டிருக்கிறது. அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒளிவமர ஆலயத்தில் நடப்பட்டவர், வாழ்கின்றவன்,
ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு வேர் இருக்கு, வித்தியாசமா இருக்கு. கொடிகளுக்கு ஒரு வேர் இருக்கு, செடிகளுக்கு ஒரு வேர் இருக்கு, மரத்துக்கு ஒரு வேர் இருக்கு, பெரிய பெரிய விருட்சங்களுக்கு ஒரு வேர் இருக்கு, பெரிய பெரிய ஆலமரம் மாதிரியான பெரிய பெரிய மரங்களுக்கு அதுக்கு வேர் இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு வேரை கர்த்தர் வச்சிருக்கிற மாதிரி நமக்கும் கர்த்தர் ஒரு வேரை வச்சிருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்களே. இந்த வேறு எனக்குள்ள விட விட தான் என் கனி வெளியில் வர ஆரம்பிக்குது. ஒரு மனுஷன் உயர்ந்து ஆசீர்வாதமாக இருக்கிறான் அப்படின்னா அவன் சும்மா ஆசீர்வாதமாக இல்லை, கர்த்தருக்குள்ள ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி தேவ பிரசன்னத்திற்குள்ள அவன் தன்னுடைய வேரை அப்படியே விட்டு 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 இன்றைக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனை கனிகளை காணும்படியாக உதவி செஞ்சிருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை காத்திருக்க வைக்கிறார் அவருடைய சமூகத்தில். இன்னைக்கு உங்கள் ஒருவேளை எதுவுமே ஒன்றுமே நடக்கலையே பாஸ்டர், பாருங்கள், தென்னை மரத்துக்கும் பனை மரத்துக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. இல்லை, தக்காளி செடிக்கும் பனை மரத்துக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. ஆமாம், உடனே வராது பனை மரத்தில். ஆனால் அது வளர 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 அதிலிருந்து கனிகளை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அவருடைய சமூகத்தில் இருக்கிறப்ப நான் ஒன்றுமே எனக்கு கிடைக்கலையே, இல்லை இல்லை இல்லை, இப்போ நீங்கள் அவருடைய சமூகத்தில் இருக்கிறதுனால தான் கர்த்தர் உங்களை அவருக்குள்ளே வளர்த்தி கொண்டே வராரு. அவருடைய வேறு உங்களுக்குள்ள அப்படியே படரி பாய்ந்து அப்படியே போய்கிட்டு இருக்குது. இப்போ ஆண்டவர் சொல்லித்தராரு, இன்னும் கொஞ்ச நாளில் அத்தனை பேரும் பார்க்கிற வண்ணமா உங்க வாழ்க்கையில நீங்க கனிகளை கொடுப்பீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எதற்காக தேவ சமூகத்தில் காத்திருந்தீங்களோ அந்த காரியத்தை தேவன் அப்படியே செய்வாரு, அப்படியே நிறைவேறும். அதற்கு முன்பாக இப்படி நீங்க வேறு விடுகிறவர்களாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. வசனம் தான் பசியாற்றும் உணவு, பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணி. உங்க வசனம் தான் உணவு. ஹல்லேலூயா. தாகம் தீர்க்கும் தண்ணி. நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி, நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு எனக்கும் அவருடைய சமூகம் மட்டும்தான் உயர்வுகளை கொடுக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த உலகத்தில் கோர்ட் இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, எத்தனையோ ஆஃபீஸஸ் இருக்கு, எத்தனையோ பெரிய பெரிய மனுஷங்க இருக்கிறாங்க. அவங்க கிட்டையெல்லாம் போனாலாம் நமக்கு ஒரு நன்மையும் நடக்காது. ஆனால் நாம் தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவருக்குள்ள நம்மை தாழ்த்தி அவருடைய பிரசன்னத்திற்குள்ள நாம் தங்கி அப்படியே நம் காத்திருக்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறாரே. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அன்னாள் எங்கெங்கேயோ போனா, குழந்தை கிடச்சிச்சா? கிடைக்கலங்க. அதே அன்னாள் எப்பொழுது தேவ சமூகத்தில் தேவ பிரசன்னத்திற்குள்ள வந்து தன்னை தாழ்த்தி தன்னுடைய இருதயத்தை ஊற்றி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தாலோ அப்பொழுது கர்த்தர் அவளுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்தாராம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. எனக்கு மனுஷங்க கிட்ட ஒத்தாசை வராது, எனக்கு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். நான் அவர் சமூகத்தில் இருக்க இருக்க கர்த்தர் என்னை உயர்த்துவார். உங்களை ஒரு வேலை உங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய மேல் அதிகாரிகள் சொல்லியிருக்கலாம், நான் உங்களை உயர்த்துறேன், உனக்கு ப்ரமோஷன்ஸ் கொடுப்பேன், உன்னை பெரிய ஆளாக மாற்றுவேன்னு அவங்க சொன்னால் தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. இல்லை, ஒரு பெரிய மனுஷன் வந்து உங்களை பார்த்து நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத, நீ வா, நான் உன்னை உயர்த்துறேன்னு ஒருத்தர் சொன்னான், தயவு செஞ்சு நம்பாதீங்க.
நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். எந்த மனுஷனாலும் நம்முடைய உயர்வு வராது. நம்முடைய உயர்வு தேவ சமூகத்தில் தான் இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வளர்ச்சி தேவ சமூகத்தில் இருக்கு. நீங்க தேவ சமூகத்தை விட்டு வேற எங்க போனாலும் உங்களை வெட்டிடுவாங்க, உங்களை வேரோட பிடுங்கிடுவாங்க. ஆனா தேவ சமூகத்தில் நீங்க இருப்பீங்க அப்படின்னா எத்தனை சத்துருக்கள் உங்க வாழ்க்கையில வந்தாலும் நீங்க வேர் விட்டு படர்ந்து போவீர்களே தவிர ஒரு நாள் வெட்டப்பட்டு போக மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் போஷிப்பார், அவர் காப்பாற்றுவார். அதான் பாருங்க, ஆரோனுடைய கோலை கர்த்தர் துளிர்க்க பண்ணினாராம். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது என்னாகமும் அதுல 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. அதுல 1வது வசனத்திலிருந்து அப்படியே வாசிங்களேன். ம் 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 ஒவ்வொரு வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சங்களின் பிரபுகளின் இடத்திலும் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பெயரை எழுதுவாயாக. லேவியினுடைய கோலின் மேல் ஆரோனின் பெயரை. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் மோசையை கொண்டும் ஆரோனை கொண்டும் பெரிய பெரிய காரியங்களை செஞ்சார். ஆரோன் தான் மோசை கூடவே இருந்தவன். நல்லா கவனிங்க, ஆரோன் மோசை கூடவே இருந்தார். மோசையுடைய கஷ்டத்தில் கூடவே இருந்தார். மோசை பக்கத்தில் இருந்தார். தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு கர்த்தர் ஆரோனையும் தெரிந்து கொண்டார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியில் வந்து எல்லாமே சேஃப் சூன் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மோசே ஆரோனையும் பார்த்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நீயும் மோசே, நீயும் ஆரோனும் மிஞ்சி போகிறீங்க. கர்த்தர் உங்களை மட்டுமா தெரிஞ்சுக்கிட்டாரு? நாங்களும் யாக்கோபுடைய பிள்ளைகள் தான், ஆபிரகாமின் சந்ததி தான். அது என்ன, நீங்கள் மட்டும் சபையில் மேலாளர்களாக இருக்கணும், நாங்கள் மட்டும் கீழே இருக்கணும்? அப்படியெல்லாம் முடியாது. ஆசாரிகள் ஆகிறதுக்கு எங்களுக்கும் தகுதி இருக்குது, நாங்கள் மூத்த பிள்ளைகள், அப்படி இப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒவ்வொரு பிரபுக்களுடைய ஒவ்வொரு கோத்திரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிரபுக்களிடத்துலையும் ஒரு கோல் வாங்கு. லேவியினுடைய கோத்திரத்தில் மட்டும் ஆரோனுடைய கோலை வாங்கி அதனோட பேர் எழுது. மற்றவங்க எல்லாருடைய கோலை கொண்டு வா. நீ தேவ சமூகத்தில் கொண்டு வந்ததை வையே. அந்த வசனங்கள் அப்படி வாசிங்களே. அவைகளை 4வது வசனம், அவைகளை ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தனமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். அப்பொழுது நான் தெரிந்து கொள்வனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். இதை மோசே இஸ்ரவேல் புத்திரரோடு சொன்னான். அப்பொழுது அவருடைய பிரபுக்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுவுக்கு ஒவ்வொரு கோலாக 12 கோல்களை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆரோனின் கோலும் அவருடைய கோல்களுடனே இருந்தது. அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை. நான் கேட்குறேன், எப்படி இது கொடுத்துச்சுன்னா, ஆரோன் இன்னைக்கு நேற்று வந்தவன் இல்லை. ஆரோன் தேவ சமூகத்தில் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தவன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவன் வேறு கர்த்தருக்குள்ள ஊன்றி இருந்ததுனால மற்ற யாருடைய கோலும் துளிர்க்கலை, ஆரோனுடைய கோல் மட்டும் துளிர்த்திருந்தது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறப்ப என்னுடைய கோலை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவாரே. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவங்க அத்தனை பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆரோனை இந்த இடத்தை விட்டு வெளியில் அனுப்பணும், இந்த ஆரோனை பிடுங்கி எரிஞ்சிடணும். ஆனால் ஆரோனை பிடுங்கி எரிஞ்சு முடிஞ்சிச்சா? ஏன் முடியல? ஏன்னா ஆரோனுடைய வேர் கர்த்தருக்குள்ள படறி போயிருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து அதை தான் சொல்ல விரும்புகிறாரு. உங்கள் வாழ்க்கை துளிர்க்கணும்னா எங்கேயோ போய் உட்கார்ந்து நிற்காதீங்க.
உங்கள் வாழ்க்கை துளிர்க்கணும்னா தேவ சமூகத்தில் வந்து காத்திருங்க. உங்கள் வேற கர்த்தருக்குள்ளே விடுங்க. உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மேலே வையுங்க. அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க. என் ஆண்டவர் செய்வார். என்னை அழைத்தவர் கைவிட மாட்டார். இன்னைக்கு ஒருவேளை நான் ஒன்றுத்துக்கு உபயோகம் இல்லாதவனாக இருக்கலாம், ஆனால் என்னை அழைத்த தேவன் ஒருவர் உண்டு. அவர் சமூகத்தில் நான் வருகிற பொழுது என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மரத்தை போல என்னை கர்த்தர் வளர பண்ணுவார். என்னுடைய வேர் மற்றவர்களுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். நான் கர்த்தருக்குள் வேரூன்றின மனுஷன். என் குடும்பம் கர்த்தருக்குள் வேரூன்றி இருக்குது. எந்த மனுஷனாலும் பிடுங்க முடியாது. சொல்லுங்க, எந்த மனுஷனாலும் பிடுங்கி போட முடியாது. ஏன்னா ஆண்டவர் என்ன உருவாக்கி இருக்கிறாரு, ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் தண்ணி ஊத்தி இருக்கிறாரு, ஆண்டவர் வளர செஞ்சிருக்கிறாரு. அவரே கனி கொடுக்கவும் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். நானும் அபிஷேக ஒளிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்ட சமூகத்தில் வாழ்கின்றவன், நானும் அபிஷேக ஒளி. அப்படியே மரத்தை பார்த்துட்டே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அப்பா அன்பையே நம்புபவன். வசனம் நான் பசியாற்றும் உணவு, உங்க பிரசனம் நான் தாகம் தீர்க்கும் தண்ணி. அப்பா உங்க வசனம், வசனத்தையும் பிரசனத்தையும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எனக்கு கொடுத்து என்னை வளரச் செய்து கொண்டே இருக்கிறார். நீரே என் ஜீவனின் எல்லனானி, நீரே என் ஜீவனின் எல்லனானி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் சமூகத்தில் நம்ம தங்கி இருக்கிறப்ப ஜெபிச்ச உடனே அற்புதம் நடக்கலை. ஜெபிச்ச உடனே இன்றைக்கும் நிறைய பேரோட வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலை. ஆனால் நம்ம ஜெபிக்கிறப்ப கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தை நமக்கு கொடுக்குறாரு. ஆமென் சொல்லுங்க. அற்புதம் செய்வார்னு பார்த்தா பிரசன்னத்தை கொடுக்குறாரு. சர்ச்சுக்கு வந்தால் வார்த்தையை கொடுக்குறாரு. அற்புதம் செய்வார்னு பார்த்தா வார்த்தையை மட்டும் கொடுக்குறாரு, பிரசன்னத்தை மட்டும் கொடுக்குறாரு, வார்த்தையை கொடுக்குறாரு, பிரசன்னத்தை கொடுக்குறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் கேட்குறீங்க, ஆண்டவரே எனக்கு வார்த்தையும் பிரசன்னத்தையுமே கொடுக்குறீங்களே, எப்போ ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்வீங்க? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மரத்துக்கு உரமும் தண்ணியும் எப்படியோ அதே போல் நமக்கு வார்த்தையும் பிரசனமும் அவசியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஆண்டவர் எனக்கு வார்த்தையையும் பிரசனத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருன்னா, என்ன அவருடைய சமூகத்தில் வளர பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம எதிர்பார்க்கறது என்ன? இந்த அளவுக்கு நான் வளர்ந்தா போதும் ஆண்டவரே, இந்த அளவில் காய் காய்ச்சா போதும் ஆண்டவரே, இவ்வளோ வளர்ந்து நான் போய் சேர்ந்துட்டா முடிஞ்ச ஆண்டவரே நம்ம நினைக்கிறோம். நான் ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, உன் வளர்ச்சி இது கிடையாது, உன் வளர்ச்சி கண்ணு கெட்டாத தூரத்தில் இருக்கிறதுனால உன்னை அழைச்ச தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு வசனத்தையும் பிரசனத்தையும் கொடுத்து கொடுத்து உங்களை வளர்த்திக்கிட்டே இருக்கிறாரு, வளர்த்திக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் வளர்ந்து ஒரு நாள் கனி கொடுக்குற ஒரு காலம் வரும். அன்னைக்கு இந்த உலகத்துக்கே நம்ம ஆசீர்வாதமாக, இந்த ஊருக்கே நம்ம ஆசீர்வாதமாக, யாரெல்லாம் நம்மளை அவமானப்படுத்தினாங்களோ அத்தனை மனுஷங்களுக்கு நம்மளை ஆசீர்வாதமாக தேவன் ஒரு நாள் நம்மை கொண்டு வந்து வைப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க, நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே, நான் உங்களை நம்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் பாருங்க, ஆரோனின் கோலை கர்த்தர் துளிர்க்க பண்ணினார். அவனை எப்படியாச்சும் வெளியில் அனுப்பணும்னு நினச்ச மனுஷங்க அத்தனை பேர் வெளியில் போனாங்க. ஆனால் ஆரோன் அவனுடைய பிள்ளைகள்
எப்பொழுதும் ஆசாரியர்களாக தேவன் வச்சாரு பாருங்க. கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வரைக்கும் அவர்களை, அந்த கோத்திரத்தை கர்த்தர் ஆசாரியர்களாக வைத்தார். ஆமேன்னு சொல்லுங்கள். இப்பொழுதும் யூதாவுக்கு, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு லேவி கோத்திரத்தார் தான் ஆசாரியர்களாக இருக்கிறாங்க. கர்த்தர் அதை நாட்டினார். சொல்லுங்கள், எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அவங்க ஆசாரியர்களாக இருக்கிறாங்க. அதுதான் கர்த்தருடைய வல்லமை. இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லி உங்களோடு கூட பேச விரும்புகிறாரு. இந்த மரத்தை போல நீங்களும் நானும் வளரணும்னா அவருடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு காத்திருக்கணும்.